இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உம் கதவை. அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உன் கதவை. இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். பூமியின் அடைக்கலம் நீர் இறைவா, புதுமையின் உறைவிடம் நீர் தலைவா. பூமியின் அடைக்கலம் நீர் இறைவா, புதுமையின் உறைவிடம் நீர் தலைவா. அடைபட்ட விசுவாச கதவுகள் திறக்க ஆவியின் கொடைகளை அன்புடன் விதைக்க. அடிபட்ட விசுவாச கதவுகள் திறக்க ஆவியின் கொடைகளை அன்புடன் விதைக்க. இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். சிறைப்பட்டோர் வாழ்வினில் விடுதலை, எளியவர் வாழ்வினில் அருள்மழை. சிறைப்பட்டோர் வாழ்வினில் விடுதலை, எளியவர் வாழ்வினில் அருள்மழை. வல்லவர் இயேசு அழைக்கின்றார், வாழ்வு தந்திட அழைக்கின்றார். வல்லவர் இயேசு அழைக்கின்றார், வாழ்வு தந்திட அழைக்கின்றார். இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உம் கதவை. அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உன் கதவை. இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். இறைவா உம் ஆலயம் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அருமை சகோதரர்களே சகோதரிகளை, இன்று நமது பங்கின் இரண்டாவது பாதுகாவலராக இருக்கக்கூடிய தூய சந்தியாகப்பருடைய விழாவை இந்த நாளில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய ஒரு புனிதர் இவருக்கென்று தனிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. அதிகமாக இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட ஒரு சீடர் இந்த சந்தியாகப்பர். அதோடு மட்டுமல்ல, குடும்பத்தோடு நற்செய்தியை பணியை செய்த ஒரு சீடர் யார் என்றால் இந்த சந்தியாகப்பர் தான். மற்றவங்களாம் குடும்பத்தை விட்டுட்டு வந்து பணி செஞ்சாங்க. ஆனால் இந்த சந்தியாகப்பர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு முன் வந்தார்கள் என்றால் இந்த சந்தியாகப்பருடைய குடும்பம்தான். ஆகவே அந்த விதத்திலே இப்படி தனிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இவரை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வேத சாட்சியாக மரித்தவரும் இந்த சந்தியாகப்பர். ஆகவே இவருடைய அந்த செயல்பாடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்றே ஒன்று. எந்த துன்பம் வந்தாலும் பின்வாங்காமல்
ஆண்டவரை முழு மூச்சாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாமும் ஆண்டவரை பின்பற்றுவோம். அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மதங்களிலே இறைவனுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவோமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். செபிப்புமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோ. ஆமென்.
முதல் வாசகம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக் குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று, ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது: தீயவரோடு நீதிமான்களையும் சேர்ந்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதிலிருந்து 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதென்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததென்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரோ காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரோ காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா, மானம் பரந்தாலும் அங்கு உன்னை
விழி எங்கு சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார். அகமோகம் உனதன்பை புரியாமலே மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார். அகமூரும் உனதன்மை புரியாமலே தொடுதூரம் இருந்தாலும் நீதான் என்று உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பில் துளி போது வாழ்வேன். ஒளி கொண்டு வாழும் மலர் போல ஆவேன். மனவாசல் திறந்தே உண்மயமாகுவே கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார். புவி மீது இசைஞானம் விழிவாகுமே. சுயம் தேடி அடைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார். புவி மீது இசைஞானம் வெளிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்பானரின் மேல் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தோனை உரை மீது ஒளிரும் இருமாத காய்வேன். இறை மீட்டும் யாழில் நரமாத காய்வேன். நிலையென்ன வந்தாலும் உன்னை போற்றுவே கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கு உன்மேன்மை தங்கும். கடலாலும் சென்றாலும் பொன்ஞான பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா. கடலாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணை உன் வடிவல்லவா. இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 7 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்களைப் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் உற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை.
குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையையே பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உம் பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்தே எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று,
என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி! இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கே இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கரங்களை தட்டி நாம் ஒருவருக்கொருவர் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரியமாக நடந்த ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகின்றது. என்ன அப்படின்னாக்கா, அவர் தன்னுடைய சீடர்கள் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. போகும்பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொன்னாராம், எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் பெரிய பெரிய கல்லை தூக்கியிருக்கிறாங்க. இந்த யூதாஸ் மட்டும் இத்தினோண்டு கல்லை எடுத்துக்கிட்டு மற்றவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறார். இயேசு கல் எடுக்க சொன்னார்ல, பெரிய கல்லா சின்ன கல்லாருன்னு சொன்னாரா? ஏன்டா இப்படி வேகாத வெயிலில் இவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு போகிறீங்கன்னு மற்றவங்கள்ட்டெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இத்தினோண்டு கல்லை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறார். கொஞ்சம் தூரம் போனவுடனே இயேசு சொன்னாராம், இது வரைக்கும் நம்ம நல்ல இடத்துல நடந்து வந்தோம், இப்போ போகிற இடத்துல நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் நல்லா சாப்பிட்டோம், அதனால் நீங்கள் கொண்டுட்டு வர கல்லெல்லாம் உங்கள் கையில் அது அப்பமாக மாறட்டும் அப்படின்ட்டார். பெரிய பெரிய கல்லாக தூக்கிட்டு வந்தவங்களுக்கு பெரிய பெரிய அப்பம். யூதாசு பாக்கெட்லேருந்து கையை விட்டு பார்த்தா சின்ன அப்பம், கைக்கும் பத்தில் வாய்க்கும் பத்தில், எல்லார்ட்டையும் கையேந்த ஆரம்பிச்சிட்டார், எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு. கொஞ்சம் தூரம் போனவொன்னே இயேசு சொன்னார், இப்போ 2 கல் எடுத்துங்க அப்படின்னு. இப்போ யூதாசு கொஞ்சம் தெளிஞ்சிட்டார். ஏற்கனவே 1 எடுத்து அவமானப்பட்டது போதும், எதுக்கும் இயேசு எப்படி பேசுகிறாருன்னே தெரிய மாட்டுது, அதனால் சின்ன கல் 1 எடுத்து வச்சுக்குவோம், பெரிய கல் 1 எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சின்ன கல் எடுத்து பாக்கெட்டில் போட்டு பெரிய கல் எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு போகிறார். மற்ற சீடர்கள்லாம் ஈக்குவலாக இருக்கிற கல் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே இயேசு சொன்னாராம், இது வரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதை நல்ல பாதை, இனிமேல் நம்ம நடக்க போகிற பாதை கற்கள் முட்கள் நிறைந்த பாதை. அதனால் உங்கள் கையில் வைக்கிற 2 கல்லும் உங்கள் காலுக்கு செருப்பாக மாறட்டும் அப்படின்ட்டார். மறுபடி பாக்கெட்லேருந்து கையை விட்டு பார்த்தா யூதாஸ் கையில் 2ஆம் நம்பர் சைஸில் ஒரு செருப்பு வச்சுருக்காரு, 10ஆம் நம்பர் சைஸில் ஒரு செருப்பு வச்சுருக்காரு. போட்டுக்கிட்டு நடக்கவா முடியும்? அதுலேயும் ஒரு ஏமாற்றம். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுகின்ற அந்த காரியத்தில் தன்னை முழுமையாக முனைப்போடு பின்பற்றியவர் யார் என்றால், இந்த விழா எடுத்து சிறப்பிக்கின்ற தூய சந்தியாகப்பர். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்னாடி அவர் அந்த கடலில் அந்த வலைகளை எல்லாம் பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார். ஃபேமிலியாக கூட பிறந்த சகோதரர், அப்பா, இந்த 3 பேர் வலைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இயேசு கூப்பிட்றார், என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றாங்க. இப்போ தொடக்கத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவை ஃபாலோ பண்ணும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? 2 வசனங்களை நம்ம பார்ப்போம். முதல் வசனம் லூக்கா இயல் 9 வசனம் 54. ஒரு ஏரியாக்குள்ளார சீடர்கள் இயேசுவோட போகிறாங்க. அப்போ இந்த சந்தியாகப்பரும் போகிறாரு. போகும்பொழுது அந்த சமாரியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு அந்த சமாரியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பையலும் நம்ப மாட்டான். உடனே இயேசு கூட வேகம் வரல,
ஆனால் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சந்தியாகப்பருக்கு ஒரு வேகம் வருது. என்ன வேகம்? அவர் சொல்கிறார், அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும், கூட பிறந்த சகோதர அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரை, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு இப்போவே செய்யவா? உங்களுக்கு விருப்பமா? சொல்லுங்க. இப்போ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது மேலேருந்து தீயை கொண்டுட்டு வரக்கூடிய ஆற்றல் முதல்ல இவங்கள்ட்ட இருக்குதான்னு யோசிக்கணும். மேலேருந்து நெருப்பை வர வச்சு இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாமா? இப்போவே சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா இவர்களுடைய மனநிலை முதலிலே எப்படி இருக்கின்றது? எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இவர்களிடம் இருந்தது தொடக்கத்தில். இன்னொரு இடத்துலையும் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே எதிர்பார்ப்பு இருந்தது இவங்கள்ட்ட. இயேசுவை பின்பற்றும் பொழுது நமக்கு ஏதாவது பெருசாக கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு சுயநலமும் இருந்தது. யாருக்கிட்ட? இந்த சீடரிடம் இருந்தது, அவங்க கூட பிறந்த சகோதரரிடம் இருந்தது. அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும் பொழுது பேராஷூட், வழக்கமாக ஏரோப்ளைனில் ஏதாவது ஃபால்ட்டுனா பேராஷூட் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிறதே 3 பேராஷூட்ஸ், ஆனால் உள்ளே பயணிக்கிறது 4 பேர். பைலட் ஒரு ஆள், அரசியல்வாதி, பங்குசாமியார், 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், 4 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. திடீர்னு ஏரோப்ளைன் ஃபால்ட் ஆகுது. அப்போ இருக்கிறது 3 பேராஷூட்ஸ். பைலட் என்ன பண்ணுறாரு, ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு, என் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, நான் எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிச்சிடுறாரு. அரசியல்வாதி எந்திரிச்சிருக்கிறார், என் மக்களுக்கு நான் வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறேன், அதனால் நான் போனால் தான் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து மீட்க முடியும் என் ஜனங்களை, அதனால் நீங்கள் எப்படியாவது தப்பிச்சிங்கன்னு சொல்லி அவர் ஒரு பேராஷூட் எடுத்து மாட்டிக்கிட்டு அவர் குதிச்சிடுறார். மீதி இருக்கிறது எத்தனை? 1 பங்குசாமியார் எஸ்கேப் ஆகணும், அல்லது 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் எஸ்கேப் ஆகணும். அப்போ ஃபாதர் சொல்லியிருக்கார், இந்த பார்ப்பா, எனக்கு குடும்பம் கிடையாது, நான் இப்போ செத்தா கூட ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், அதனால் நீ வாழ வேண்டிய பையன், அதனால் அந்த ஒரு பேராஷூட்டை எடுத்து நீ மாட்டிக்கிட்டு குதி. அப்போ அவன் சொல்லியிருக்கான், இல்லை ஃபாதர், நமக்கு 2 இருக்குது. எப்படா? இருந்ததே 4 தானே. 1 பைலட் எடுத்துட்டாரு, இன்னொன்று அரசியல்வாதி எடுத்துட்டாரு. இல்லை, நீங்கள் அங்கே பாருங்கள், திரும்பி பார்த்தா 2 இருக்குது. எப்படி? இவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த பையன் சொன்னான், இல்லை ஃபாதர், அரசியல்வாதி குதிக்கிற அவசரத்தில் என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டாரு, அதனால் அந்த ஒரு பேராஷூட் இருக்குது, நம்ம ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு குதிச்சிடலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி சுயநலம் மனுஷனுக்குள்ளே இருக்குது. இந்த சுயநலம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இந்த சந்தியாகப்பர்கிட்ட இருந்துச்சு. இயேசுவை தொடக்கத்தில் பின்பற்றும் பொழுது அவருடைய மனநிலை இப்படி தான் இருந்தது. இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? மார்க் 10:37 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி, யாரை? இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்பக்கத்தில் உட்காரணும், இன்னொருத்தவங்க இடது பக்கம் உட்காரணும். 2 பேர் அண்ணன் தம்பி பக்கத்தில் இருந்துக்கிட்டு இயேசுகிட்ட எப்படி போட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா? நான் ஒரு ஆள் வலப்பக்கத்தில் உட்காரணும், இன்னொரு ஆள் இடப்பக்கத்தில் உட்காரணும், இதை எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்? மற்றவங்களாம் கூட பின்பற்றி வருகின்றவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்காதா? அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இயேசுவை பின்பற்ற பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய குணங்களை யார் மாற்றுறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாற்றி விடுகின்றார். அதிகமாக அன்பு செய்யப்பட்ட சீடர்களில் ஒருத்தரோட லிஸ்ட்டில் இவரும் வருகின்றார். யார்? யாக்கோப்பு. எங்கே போனாலும் இயேசு கூட அவர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ இயேசு எங்கெங்கெல்லாம் போகின்ற பொழுது கூட ட்ராவல் பண்ணார். அதில் குறிப்பாக இயேசுடைய உருமாற்ற நிகழ்வு, அங்கே சந்தியாகப்பரும் இருக்கின்றார். அதே மாதிரி கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக போகும் பொழுது அதிகமாக அன்பு செய்யப்பட்ட அந்த 3 சீடர்களில் அந்த சந்தியாகப்பரும் ஒருவர் இருக்கின்றார். யாகப்பர் என்று சொல்லக்கூடிய அவரும் இருக்கின்றார். அடுத்து இந்த ஜெபக்கூட தலைவன் யாயிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் அவங்க மக இறந்து போய் கிடக்கிறார். எல்லாரும் உட்கார்ந்து ஓலம் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கூட யாக்கோப்பையும் அழைத்து செல்கின்றார் இயேசு. இப்போ முக்கியமான நிகழ்வுகள்லாம் பக்கத்தில் இயேசு இவர் அழைச்சிட்டு போய் அவர் அப்படியே ஃபார்ம் பண்ணுறார். சந்தியாகப்பரை, நீ நினைக்கிறது ஒன்று, ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒன்றை நான் முழுமையாக வடிவமைக்க வேண்டும் என்று அவரை வடிவமைத்து அவர் எந்த அளவுக்கு மாறிவிடுகின்றார் என்றால், பிரியமானவர்களே, பைபிள்லேயே ஒரே ஒரு சீடர் தான் வேத சாட்சியாக மரித்த ஒரு விஷயம் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருத்தூதர் பணியில் இந்த சந்தியாகப்பர் ஏரோதினால் தலை வெட்டப்பட்டு அவர் இறந்து போகின்றார் என்ற செய்தி பைபிளில் இடம்பெற்றிருப்பது யாருக்காக? இவருக்காக மட்டும். மற்றதெல்லாம் பாரம்பரியமாக நமக்கு வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் பைபிள்லேயே ஒருத்தர் தலை வெட்டப்பட்டு இறந்திருக்கின்றார் அப்படின்னா இயேசுவை பின்பற்றிய சீடர்களை இவர் மட்டும்தான்.
எல்லாருமே வேத சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க. ஆனால் பைபிளே ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இவருக்கு மட்டும்தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இப்போ யாக்கோப்பு, இந்த சந்தியாப்பர் என்று சொல்லக்கூடிய யாக்கோப்பு கடைசியில் இதை கிபி 40வது வருஷம் அங்கே மாதா இந்த யாக்கோப்புக்கு முதல்ல காட்சி கொடுக்குறாங்க. உலகத்தில் மாதா முதல்ல யாருக்கு தரிசனம் கொடுத்தது அப்படின்னாக்கா இந்த சந்தியாப்பருக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தை பெற்றவர் யார் அப்படின்னா இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற இந்த சந்தியாப்பர். மாதா காட்சி கொடுக்குறாங்க எங்கே அப்படின்னா ஒரு தூணில் மேலே நின்று காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து நீ அங்கே அதனால தான் அந்த மாதா தூணில் காட்சி கொடுத்ததுனால தூணின் மாதா என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர் லேடி ஆஃப் பில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதாவுடைய பெயர் அங்கே கொடுக்கப்படுகின்றது. இப்போ இவர் எந்த தேசத்திலே பணி செய்கின்றார்? இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் மாதாவோட எல்லா சீடர்களும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டு யார் யார் எங்கே போய் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி மாதா கைட் பண்ணுறாங்க. அப்போ சந்தியாகப்பர் எங்கே போக வேண்டும் என்று அங்கே சீட்டில் விழுது அப்படின்னா ஸ்பெயின் தேசத்திற்கு நீ போ. தோமையாருக்கு இந்தியா விழுது. இப்போ சந்தியாகப்பருக்கு என்ன விழுந்தது? ஸ்பெயின் தேசத்தில் போய் நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அப்போ அங்கே நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ மாதா விண்ணேற்பு அடைகின்ற ஒரு காரியத்தின் வெளிப்படுத்தப்பட்டு அந்த ஸ்பெயின் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வருகின்றார் சந்தியாகப்பர். இப்போ மாதாவுடைய அந்த எருசலேமில் விண்ணேற்பு காட்சியை பார்க்கின்றார் சந்தியாகப்பர். பார்த்து அடுத்த 3 நாட்களில் ஏரோது இவரை பிடித்து தலையை வெட்டி கொன்று விட்டான். இப்போ இவருடைய உடலை 2 விதமாக சொல்லுகின்றார்கள். அந்த உடலை சீடர்கள் மீண்டும் ஸ்பெயின் தேசத்திற்கு எடுத்து செல்லுகின்றார்கள். அந்த ஸ்பெயின் தேசத்தில் கொண்டுட்டு போய் அங்கே ஒரு கல்லறை அமைத்து அங்கே வைக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு காரியம் சொல்லுகின்றார்கள், அந்த உடலை வானதூதர்கள் எடுத்து ஸ்பெயின் தேசத்தில் கொண்டு போய் வைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி வைக்கப்பட்ட இந்த ஒரு காரியம் கிபி 817வது ஆண்டு அந்த கல்லறை கண்டுபிடிக்கப்படுகின்றது ஒரு துறவியின் வழியாக. இப்போ இவர் இறந்தார். எங்கே இறந்தார்? இறந்ததுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. எங்கே புதைக்கப்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லையே என்று எல்லாரும் தேட ஆரம்பித்தார்கள். சந்தியாப்பர் கல்லறை எங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் தேட ஆரம்பித்தப்ப ஒரு துறவிக்கு ஒரு நட்சத்திரம் காட்சி கொடுக்கின்றது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி இவர்கள் போகும் பொழுது அங்கே கலிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், ஸ்பெயின் தேசத்தில் கலிசியா என்று ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்துக்கிட்ட வந்தவுடன் அந்த நட்சத்திரம் மறைகின்றது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுதுதான் இந்த சந்தியாகப்பருடைய கல்லறையானது அங்கே இருக்கின்றது. பிரியமானவர்களே, உலகத்திலே 3 திருத்தூதர்கள் அவர்களை கல்லறைக்கு மேலே பேராலயம் கட்டிருக்கின்றார்கள் என்றால் 3 பேருக்கு தான். அதில் ஒன்று நம்ம இந்தியாவில் மரித்த தோமையார், அவர் கல்லறைக்கு மேலே ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. 2வது பேதுரு, ரோம் நகரிலே அவர் இறந்த கல்லறைக்கு மேலே பேராலயம் அமைத்திருக்கின்றார்கள். 3வது இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற சந்தியாகப்பர். இந்த சந்தியாகப்பர் ஸ்பெயின் தேசத்திலே கலிசியா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பேராலயம், அவர் புதைக்கப்பட்ட அந்த இடத்திலேயே அந்த பேராலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அந்த பேராலயம் கம்போஸ்தலா திருத்தலம் என்று இந்த நாளிலும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகவே இது அவருடைய வாழ்க்கை. சரி, இந்த வாழ்க்கையின் வழியாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? தொடக்கத்தில் அவர் எப்படி இருந்தார், அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, ஆனால் கடைசியில் உசுர கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் டோட்டலாக மாறிவிட்டார். அவரை மாற்றினது யார்? அவரை மாற்றினது அவரே மாறிட்டாரா, இல்லை அவரை மாற்றினது யார்? இயேசு. எப்படி மாற்றினார்? அவரோடு கூட போயிட்டே இருக்கிறதுனால தான் அவருடைய குணங்கள் மாறியது. இயேசுடைய குணநலத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போம். தஞ்சாவூர்லே தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு பிட் பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒருத்தன் வந்திருக்கிறான். அவனை பார்த்து ஒரு பெரிய பாராட்டு விழாவை வச்சுருக்கிறாங்க. அங்கங்கே ஸ்டேஜ் போட்டு அவனெல்லாம் வாழ்த்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு பிட் பாக்கெட் அடிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டான். ஒரு இடத்துல பெரிய ஸ்டேஜ் போட்டு அவனுக்கு மாலை மரியாதையெல்லாம் சொல்லி பத்திரிகை நிருபர்கள்லாம் பேட்டி எடுக்க வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் போய் கேட்டிருக்கிறான், சார் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், நான் கல்யாணம் அப்படின்னு ஒன்று பண்ணால் என்ன மாதிரியே பிட்பாடிக்கிட்ட அடிக்கிற ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் பர்ஸை யாரோ தட்டிட்டு போயிட்டாங்க. யார் அது என்கிட்டே அந்த பர்ஸ் ஆட்டையை போட்டதுன்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் முழுக்க தேடி பார்த்தா ஒரு அழகான இளம்பெண் இவன்கிட்டேருந்து கைவரிசை காமிச்சிட்டா. உடனே சொல்லிட்டான், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதே ஸ்டேஜில் 2 பேருக்கு கல்யாணம்.
ஒரு வருஷத்தில் குழந்தை பிறக்கும் போது கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. இப்போ குழந்தை பிறக்கிறத பார்க்கறதுக்கு ஊரே திரண்டு நிற்குது. அங்கே இருக்கிற டாக்டரே மிரண்டு போயிட்டாங்க. ஏய்யா, ஒரு குழந்தை பிறக்கிறத பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்க ஊருக்காரங்க இப்படிலாம் வரும், ஆனால் ஒரு ஊரே திரண்டு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்யா? இல்லை, அவன் பிட் பாக்கெட் அடிக்கிறவன், அவனை விட டாப்பில் இருக்கிறவன் இவன், இந்த ரெண்டுக்கு பிறக்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகவே நாங்களாம் வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்திருக்குது, கையை மூடிக்கிட்டே பிறந்திருக்குது. என்னடா அது, கையை மூடிக்கிட்டே பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி கையை திறந்து பார்த்தா அதில் ஒரு தங்க மோதிரம். யாரு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நரசு பிரசவம் பார்க்கும்போது அது கையிலேருந்து இது அடிச்சிருக்கு. எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு? பிரியமானவர்களே, பெற்றோர் எப்படியோ அப்படி தான் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற குணத்தை நம்மளால் மாற்றிக்க முடியாது. எரேமியா 13வது அதிகாரம் வசனம் 23 வாசிக்கும் பொழுது, எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஒரு வசனத்தை கவனிங்க. எத்தியோப்பியர் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றி கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதாவது எத்தியோப்பியர், இன்னைக்கு ஆப்பிரிக்கர்கள்லாம் என்ன எப்படி கண்ணங்கரைன்னு கருப்பாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி கருப்பாக இருக்கிற ஆட்கள் எத்தியோப்பியர். தங்களுடைய நிறத்தை மாற்றிக்க முடியுமா? இங்கே இருக்கிற நாம சிகப்பாக இருக்கிற நாம கருப்பாக மாற முடியுமா? அல்லது கருப்பாக இருக்கிறவங்க சிகப்பாக மாற முடியுமா? என்னதான் இமாமி, நேச்சுரல் கிரீம்ஸு, பான்ஸு எது போட்டாலும் ஒரிஜினாலிட்டி தான். உண்டா இல்லையா? பெங்களூரில் ஒரு இடத்துல பூசையில் நன்மை கொடுக்க போகும்பொழுது கையில் பார்த்தா சிகப்பாக இருந்துச்சு. என்னடா அது சிகப்பாக இருக்குதுன்னு பார்த்தா அவ்வளவுக்கு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு அது அப்படியே ஒழுகிற அளவு. நம்ம என்னதான் கலர்ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தான் பெயிண்ட் அடித்தாலும் ஒரிஜினாலிட்டியை யாரும் மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? எத்தியோப்பியர் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? தான் கலரை மாற்ற முடியாது. அப்படி முடியும் என்றால், இந்த வசனத்தை கவனிங்க, அப்படி முடியும் என்றால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்கள் நன்மை செய்ய முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு ஆண்டவர்? உன் குணத்தை உன்னால் மாற்றிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. நம்ம என்ன குணத்தை நம்மளால் ட்ரை பண்ணி மாற்ற நினச்சா கூட மாற்ற முடியாது. அப்போ நிறத்தை எப்படி மாற்ற முடியாதோ உங்களால், அதே போல் உங்கள் குணத்தை உங்களால் மாற்றிக்க முடியாது. சரி, நிறத்தை மாற்றுறதுக்கு யாரால் முடியும்? என்னால் முடியாது. யாரால் முடியும்? ஆண்டவரால் முடியும். அப்படி நிறத்தை மாற்றின 2 சம்பவம் பைபிளில் நடந்திருக்கு. முதல் சம்பவம் பழைய ஏற்பாடு. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. 430 வருஷம் அடிமையாக இருக்கிறப்ப அந்த மக்களை மீட்பதற்கு மோசேயின் வழியாக ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். அதில் முதல் வாதை என்ன அப்படின்னாக்கா, எகிப்து அந்த நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நைல் நதிக்கு ஆப்போசிட்டில் போய் நின்று இந்த பார்வோன் அந்த எல்லாம் அவனோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் வருவார்கள். இப்போ நீருக்கு கலர் இருக்கின்றதா இல்லையா? நிறம் இருக்கின்றதா இல்லையா? தண்ணிக்கு நிறம் இருக்குதா இல்லையா? கலர்லெஸ். தண்ணிக்கு நிறம் கிடையாது. இப்போ நைல் நதி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் வச்சிருக்கிற கோலால் அந்த நைல் நதி அடிக்கிறப்ப அந்த தண்ணி சிகப்பாக மாறிவிடுகின்றது. இப்போ நிறத்தை நம்மளால் மாற்ற முடியல. யாரால் முடியுது? ஆண்டவரால் முடிகின்றது. இது முதல் சம்பவம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்குது. கானா ஒரு திருமணம். அங்கே ரச பற்றாக்குறை. அப்போ அந்த தண்ணீரை நிரப்ப சொல்கின்றார்கள். எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. இப்போ ஆண்டவராகிய இயேசு அங்கே அதை ஆசீர்வதித்து நன்றி சொல்லும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி கருஞ்சிவப்பு நிறமாக மாறுகின்றது. அப்போ நிறத்தை என்னால் மாற்ற முடியாது. யாரால் முடியும்? ஆண்டவரால் முடியும். அப்போ சந்தியாப்பருக்கு தொடக்கத்தில் இருந்த குணத்தை அவரால் மாற்றிக்க முடியல. ஆனால் இயேசுவோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த குணம் ஆட்டோமேட்டிக்காக யாரால் மாற்றப்பட்டிருக்கின்றது? ஆண்டவரால் மாற்றப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, சரி, நம்ம செய்கின்ற பாவத்திற்கு ஒரு நிறம் இருக்கின்றது. பாவம் என்ன கலரில் இருக்கு? என்ன கலர் பாவம்? பாவம் என்ன கலரில் இருக்கு? ஏசாயா 1:18 வாசிக்கிறப்ப, உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருக்கின்றன வேதம் சொல்லுகின்றது. நம்ம செய்கின்ற பாவம்லாம் எப்படி இருக்குதான்? கருஞ்சிவப்பாய் இருக்கின்றது. எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாக மாறும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த குணத்தை, பாவ காரியங்களை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர் யார் என்றால் ஆண்டவர் தான். பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற பெண்கள்
ஆண்கள் எத்தனை பேர் செல்ஃபோனில் உங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோவை வச்சுருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபு ஃபோட்டோவை எத்தனை பேர் வச்சுருக்கீங்க செல்ஃபோனில்? கை தூக்குங்க. ஒய்ஃபு ஃபோட்டோவை, வீட்டுக்கார் ஃபோட்டோவை செல்ஃபோனில் ஏற்றி வச்சுருக்கிறவங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் ஒய்ஃபு ஃபோட்டோவை எடுத்து 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். வேலை செய்கிற பாதி நேரத்தில் ஒய்ஃபு ஃபோட்டோவை பார்க்குறதுலையே நேரத்தை கழிச்சிருக்கிறார். இப்போ பக்கத்து டேபிளில் வேலை செய்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க, ஏன் சார் உங்கள் ஒய்ஃபு இது யார் நிமிஷத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே ஒய்ஃபு அப்படின்னு இருக்கார். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 20 வருஷம் ஆகி. 20 வருஷம் ஆகியும் அந்த மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்களாம் கேலி பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் அவர் கேர் பண்ணல. பார்க்குறாரு வைக்கிறாரு, பார்க்குறாரு வைக்கிறாரு, மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ பக்கத்து டேபிளில் வேலை செய்கிறவருக்கு ஒரு ஆசை, எதுக்காக பார்க்குறாருன்னு தெரிஞ்சால் நம்ம வீட்டில் இதை ஃபாலோ பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகுமேனு அங்கேருந்து பக்கத்தில் வந்து உட்காந்து சார் அப்படின்னு. என்ன இல்லை, நிமிஷத்து நிமிஷம் உங்கள் ஒய்ஃபு ஃபோட்டோவை பார்க்குறீங்க வைக்கிறீங்க, மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணால் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ அவர் சொல்லியிருக்கார், என் ஒய்ஃபு மேலே இருக்கிற பாசத்திலலாம் நான் பார்க்கல, என் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனை வரும் பொழுது தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ ஒய்ஃபு ஃபோட்டோ எடுத்து இப்படியே பார்ப்பேன், இதை விடவா பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்துட போகுது அப்படின்னு அவரையே அவர் சமாதானப்படுத்திக்குவாராம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய சிந்தனைகள் மாறலாம், குணங்கள் மாறலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே நம்மை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு திருச்சபையிலே சந்தியாகப்பர் அவரை நாம் குதிரையிலே பார்க்கின்றோம். ஸ்பெயின் தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அங்கே எதிரிகள் சண்டை போட வராங்க ஸ்பெயின் தேசத்தோடு. அப்போ எதிரிகள் படை அதிகமாக இருக்கின்றது. இப்போ இந்த ஸ்பெயின் தேசத்திற்கு பாதுகாவலராக சந்தியாகப்பரை வைத்திருக்கின்றார்கள். இப்போ அந்த அரசன் சொல்லுகின்றான், நம்ம படையில் ரொம்ப குறைவாக இருக்கிறோம், அவர்களை சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பாதுகாவலருடைய துணையை கூப்பிட வேண்டும், எல்லாரும் ஜெபிங்கன்னு சொல்லி படை வீரர்களுக்கு உற்சாகமூட்டி விட்டவுடன் அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். படை வீரர்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு வெள்ளை குதிரையில் சந்தியாகப்பர், வெள்ளை கொடி, அதில் பார்த்தா ஒரு சிகப்பு நிறத்தில் அந்த சிலுவை அடையாளம், அதோடு உள்ளே அந்த படை எல்லாவற்றையும் முழுமையாக விரட்டி இந்த ஸ்பெயின் தேசத்திற்கு வெற்றியை கொடுத்து விடுகின்றார். இது வரலாறு சொல்லுகின்ற நிகழ்வு. அதனால தான் படை விரட்டி சந்தியாகப்பர் என்று சொல்லுகின்றோம். பிரியமானவர்களே, ஆக இப்படிப்பட்ட ஒரு புனிதர் நம்மளுடைய பங்கிற்கு 2வது பாதுகாவலராக வைத்திருக்கின்றனர் என்றால் பிசாசு நாங்கள் படைகள் என்று சொல்லுகின்றது. ஆகவே அந்த படைகளை விரட்டி எதிரியை அழிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுப்பதற்கு இந்த புனிதர் பரிந்து பேசி நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசுவை இந்த சந்தியாகப்பரை போல நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம். பெண்கள் எல்லாரும் நெத்தியில் போட்டு வச்சிருக்கீங்க, நீங்களும் இயேசுவை பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நெத்தியில் பொட்டு வைப்பது எதற்கு அடையாளம்? இயேசுவை பின்பற்றுவதற்கு அடையாளம். ஏனென்றால் இணைச்சட்டம் 11வது அதிகாரம் வசனம் 18லேருந்து 19 வாசிக்கிறப்ப, என் வார்த்தைகள் உங்கள் கண்களுக்கு இடையே அடையாள பட்டமாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உன் கண்ணுக்கு இடையில அடையாள பட்டமாக இருக்கட்டும். அப்போ வார்த்தையானவர் யாரு? இயேசு. நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் என்ன கலரு? சிகப்பு. அப்போ அந்த சிகப்பு பொட்டை உங்கள் நெத்தியில் வைக்கிறீங்க அப்படின்னா வார்த்தையானவரை அடையாள பட்டமாக நீங்கள் இங்கே வைக்கின்றீர்கள். அதனால் சபையை சேர்ந்தவங்க நீ நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாதுன்னு எதை சொன்னாலும் இதற்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியம் இருக்கின்றது. அதனால் அந்த பொட்டை நெத்தியில் வைங்க. இயேசுவை நான் பின்பற்றுகின்றேன், அவருடைய வார்த்தைகள் 2 கண்ணுக்கும் அடையாள பட்டமாக நான் வைத்து அவரை பின்தொடர்கின்றேன். சந்தியாகப்பரை போல என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் செயல்களின் வழியாக சந்தியாகப்பரை போல நான் இயேசுவை பின்பற்ற முடியுமோ அப்படியே நான் பின்பற்றி ஆண்டவருக்கு உகந்த ஊழியனாக நான் மாறுகின்றேன். ஆகவே அந்த ஒரு பின்னணியிலே நாமும் ஆண்டவரோடு இணைவோம். பிரியமானவர்களே, 5000 ரூபாய்க்கு கட்டணம் வாங்கினா கூட, 5000 ரூபாய்க்கு கட்டில் வாங்கினா கூட தூக்கத்தை கொடுக்குறவர் யாரு? ஆண்டவர். விதவிதமாக சமைச்சு வச்சுருந்தா கூட பசின்னு ஒன்று கொடுக்குறவர் ஆண்டவர். ஏராளமாக சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஆயுசை கொடுக்குறவர் ஆண்டவர். ஆகவே அந்த ஆண்டவரை தேடுவோம். அவர் நமக்கு எல்லா ஆசீரையும் தர இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, மக்கள் அனைவரும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் அன்பிலும் நிலைத்து வாழ்ந்து முதல் கிறிஸ்தவர்களைப் போல் ஜெபத்திலும் பகிர்தலிலும் ஒரே அன்பியமாய் வாழ வேண்டும் என்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எங்கள் வாழ்வின் அடிப்படை வளர்ச்சிக்கு பெரும் காரணியாக இருக்கும் எங்கள் நாவினை ஆக்க செயலுக்கு பயன்படுத்தவும், எங்களுடைய சொற்கள் பிறருக்கு ஆறுதலாகவும் மனநிறைவு தருவதாகவும் விளங்கவும் கனிவான அன்பான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தவும் புனித சந்தியாகப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் அனைத்து இளைஞர், இளம் பெண்கள், சிறுவர், சிறுமியர் தங்கள் எதிர்கால வாழ்வை தூய ஆவியின் தூண்டுதலால் கண்டுணர்ந்து தீமைகளை அகற்றி நன்மைகளை புரிந்து பெரியோர், பெற்றோர் இவருடைய வழிகாட்டுதலில் நலமுடன் வாழ வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ளம் சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிசர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய்.
எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா? மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வார் என் இறைவா. இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், என்ன தருவேன் இறைவா? என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா, என்னோடு வாழவா, என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா, என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா? சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் இன்னக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானகத் தூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பெர்னட் மொரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித சந்தியாகப்பர், இவர்களுக்கு உமக்கு உந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றென்றும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரளவும் மன்றாடு என்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே 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 நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே நேசரே இயேசுவே நேசரே நீ இல்லாமல் என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே காலடியில் விழுந்து விட்டேன் கதையும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வார் நீயும் தாயன உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயன எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில் எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில் எனில் நீ ஊரில் நான் என வாழ வந்தவா எனில் நீ ஊரில் நான் என வாழ வந்தவா நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில் அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில் என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில் அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில் வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ
இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம், இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் நேசரே, நீ இல்லாமல் என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம், நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம், நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய சந்தியாகப்பரை போன்று இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள் வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா.